இப்ப நான் சொல்றேயா, இந்த கல்யாணம் நடக்காது. ஐயோ புஷ்பா, என்ன சொல்றீங்க நீங்க? ஆத்திரத்துல முடிவெடுத்தா எல்லாம் தப்பா போகும். கரெக்டா சொன்ன ரஞ்சினி. ஆத்திரத்துல முடிவெடுத்ததுதான் நான் இத்தனை நாள் லோல் பட்டது. எல்லாத்துலயும் காசு பணம் வியாபாரம்னு மட்டும் பாக்குற இந்த சம்பந்தம் எனக்கு தேவையில்லை. அனு விட நல்ல வேலையில இருக்கிற ஒரு பொண்ணா பார்த்து உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை பொண்ணு இல்ல, அவ மூலமா வர ஆதாயம் தான். புஷ்பமா, நீங்க ஏதோ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள் நான் புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே தப்புதான். கல்யாணங்கிறது ஒரு ஜென்ம முழுக்க இருக்க போற ஒரு உறவு. அத ஒரு நொடியில முடிச்சிட்டு போயிட முடியாது. ஆனா நீங்க தான் அத கேவலம் உங்க கம்பெனி உங்க வியாபாரம்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்களே. இப்ப இவரு ரூல மாத்துறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பல்ல இழிச்சுக்கிட்டு கல்யாணம் நடக்குங்கிறீங்க. நீங்கெல்லாம் என்ன மாதிரி ஆளுங்க? எல்லாத்தையும் வியாபாரமா பாக்குற உங்க வீட்டுக்கு ஏன் பொண்ண மருமகளா வாழ அமிச்சா அவ தினமும் கண்ண கசக்கிட்டு தான் நிப்பா. போதும்டா சாமி, போதும். உங்க சங்கத்தமே எனக்கு தேவையில்லை. வாங்க சார். ஆண்டி, அவ அம்மா மகமாய், உன்னை நம்பினதுக்கு நீ எங்களை கைவிடலம்மா. எப்போ நீ காப்பாத்திட்டம்மா, நீ காப்பாத்திட்ட. நீங்க ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? நான் நிஜமாவே என் கம்பெனி ரூல்ஸை மாத்துறதுன்னு முடிவெடுத்திருந்தேன். நீங்க கடவுள் சார், சத்தியமா நீங்க கடவுள். எங்க வீட்டுக்கு அந்த கடவுளே உங்க ரூபத்துல வந்திருக்காங்க சார். ஆனா அவங்க மனுஷங்கன்னு சொல்லவே நான் கூசுது சார். இப்படிப்பட்ட மனுஷங்க சார் அவங்க எல்லாம். நானே பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணப்பா. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி அழுவுற? புஷ்பா, இதுக்குதான் உன்னை நாங்க போக வேண்டாம்னு சொன்னேன். இப்ப பாத்தியா, உன்னை அழ வச்சு அனுப்பிச்சிருக்கான் அந்த தடிய. அவன் புள்ளைய விட்டா வேற புள்ளையா இல்ல ஊர்ல நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. அந்த மக்கு பையில பத்தி வச்சுட்டு இந்த ஆட்டம் ஆடுறான் ராஸ்கல். இப்பே போய் 4 அற அரைஞ்சிட்டு வர. நீ அறைய வேண்டாம், அவங்க சங்கத்தமே நமக்கு வேண்டாம். இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவே நடக்காது. அவன் என்ன நிறுத்துறது? நானே வெட்டு ஒண்ணு துண்டு 2 பேசிட்டு வந்துட்டேன். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிட்டு வந்துட்டியா? அப்படி என்னமா சொன்ன? நான் நினைச்ச மாதிரி அவங்க நல்லவங்க இல்ல. நான் எங்களை மன்னிச்சிருங்கன்னு எவ்வளவு கெஞ்சி கதறினேன். அவங்க மனசு கொஞ்சம் கூட உருகல. ஆனா சார் வந்து எங்க கம்பெனி ரூல்ஸ மாத்திரன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. உடனே ஈன பல்ல இடிச்சிட்டு கல்யாணத்துக்கு சரிட்டா.
வரைக்கும் எனக்கு நடந்த அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவன் தங்கச்சி ரஞ்சினி என்ன எப்படி எல்லாம் பேசுறா தெரியுமா? வெளிய போட்டு விரட்டுறா. கெஞ்சிரைய முகத்தை கூட அவன் பார்க்கல. இப்படிப்பட்ட வீட்டுல தான் என் பொண்ணு கொடுக்கறதா இருந்தேன்னு என் மனசு அப்படியே பதச்சு போச்சு சுப்பு. இப்ப புரியுதா அவங்க லட்சணம்? இதுக்குதான் ஆரம்பத்துல நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன் இந்த சம்மதம் வேண்டான்னு. ஐயோ, என் பொண்ணு நல்லா இருக்கணும்ன்ற ஆசையை கண்ணை மறைச்சிருச்சு சுப்பு. பணம் இருக்கிறவங்க என் பொண்ணை நல்லா பாத்துக்குவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இப்படி பணத்தை தான் பாப்பாங்கன்னு நான் நினைக்கல. சத்தியமா நினைக்கல சுப்பு. என் பொண்ண பாழு கிடத்துல நானே தள்ள பார்த்தேனே. ஐயோ, அப்படி மட்டும் நடந்திருந்தா நான் எவ்வளவு பெரிய மோசமான அம்மா ஆயிருப்பேன். என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிரு. அம்மா விடுமா, அழுவாதம்மா. அப்படி எதுவும் நடக்கலல்ல, அப்புறம் ஏமா? இல்லடி, இல்ல. பொண்ணு பெத்தவங்க எப்படியாவது அவளுக்கு கல்யாணம் நடந்தா போதும், அவங்களோட ஒரு பொறுப்பு கழிச்சிரும், பெரிய பாரம் குறைச்சிரும் நினைக்கிறாங்க. ஆனா பொண்ணு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கலன்னா காலம் பூரா அந்த கஷ்டத்தை அவதான் சுமக்கணுங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. இன்னைக்கு அந்த தப்ப நானே பண்ண பார்த்தேனேடி, என்ன மன்னிச்சிருமா. இல்லம்மா, அழுவாதம்மா. அம்மா ப்ளீஸ்மா, அழுவாதம்மா. இல்ல, என்ன மன்னிச்சிரானு. அம்மா அழாதம்மா. அப்ப பாருங்கப்பா, அதான் கல்யாணம் நின்னுருச்சுல்லம்மா, அழுவாதம்மா. சுப்பு, நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் சுப்பு, நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும். என்ன புஷ்பா, அம்மா, ஏன் நீ அழாதம்மா. குழந்தை மாதிரி அழுவுற? ஒரு நாளும் உன்னை மறவாத பிரியாத வரம் வேண்டும். ஆ, ஒரு நாளும் உன்னை மறவாத பிரியாத வரம் வேண்டும். சொல்றல, அழாத, அழாதம்மா. ஏய், இப்படி அழுத அப்புறம் எனக்கு மனசு தாங்காது. நானும் விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சிருவேன். இந்த கல்யாணம் நின்னதுல உன்னை விட எனக்கு தான் மனசு கஷ்டம் அதிகம். ஏன் சொல்லு? இத சாக்கா வச்சு உன் பெரியமா பொண்ணு ஸ்மிதாவை சைட் அடிக்கலாம்னு நினைச்சேன். இப்ப மிஸ் ஆயிடுச்சு. ஏய் லூசு, அழ வேண்டிய நேரமா இது? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா. நாம இப்ப என்ன பண்றோம்? எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்குறோம், சாப்பிட்டு கொண்டாடுறோம். அனு, நீ போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா. ஆமாமா, நீ அழாத, நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். ஆ? சீக்கிரமா வாங்கிட்டு வந்து நீ இந்த அழுமூசி கிட்ட கொடு, அப்பதான் அழுவ நிக்கும். சரிதானே புஷ்பா? சரிம்மா, போயிட்டு வரேன். வரேன் சார், வரேன்பா. ரம்யா, ஒரு குட் நியூஸ். என் கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு. வாவ், ரியலி? நான் தான் சொன்னேன்ல, இது பக்கா டிடிஎல் கதையே தான். கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. நான் பாரு, சொந்த மாமா பையன் கல்யாணம் கேன்சல் ஆனதுக்கு உன் கூட நின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். பாவண்டி சம்பத் ரொம்ப கவலைப்படுவான்ல. He will be the most affected. I'm sorry டி. அட, நீ சாரி எல்லாம் கேட்டு ஓவர் ரியாக்ட்லாம் பண்ணாத. அவன் சீக்கிரம் சரியாயிடுவான், விடு. அவன் நார்மலாக ரொம்ப நல்லா தேவைப்படாது. அவன் கேரக்டரே அப்படிதான். அவனை விடுடி. ஷாருக் கான் பத்தி சொல்லு. ஷாருக் கானா? என்ன ஷாருக் கானான்னு இழுக்கிற? கல்யாணம் நின்னுடுச்சு அப்படின்னா நம்ம ஹீரோனை கல்யாணம் பண்ண போறாரா? என்ன பிளான் அவருக்கு? அதான் தெரியல. தெரிஞ்சுக்க மச்சி, ஆனா அவசரப்படாத. அவர் உன் மேல வச்சிருக்கிறது லவ்வா, வெறும் நம்பிக்கையா, ஆர் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியான முதல்ல தெரிஞ்சுக்கோ. இனிமேல் தான் மனசு விட்டு பேச உனக்கு நிறைய டைம் கிடைக்குமே. ஆனா நான் பேச போறது இல்ல ரம்யா. தேவனா அவரே வந்து என்கிட்ட லவ் சொல்லட்டும்.
உனக்கு ஒண்ணு தெரியுமா ரம்யா, அன்னைக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு எங்க அம்மா அவருக்கு சக்கரை கொடுத்தாங்க. ம், ஆனா அது அவரு வாயில போடாம நைஸா அப்படியே கீழே போட்டுட்டாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு ஸ்வீட் பிடிக்காதோ என்னவோ. மர மண்டை, ஸ்வீட் பிடிக்காதுன்னு இல்ல, அவர் மனசுல நிச்சயம் என்ன பத்தி ஸ்பெஷலா என்னமோ இருக்கு. ஆனா அவரு வாயை திறந்து மட்டும் சொல்ல மாட்டேன்னு ஒரு பிடிவாதத்தோட இருக்காரு. நீ வேணா பாரு, இந்த தடவை நான் அப்படியே விட போறது இல்ல. அவரு வாயாலேயே என்ன லவ் பண்றேன்னு சொல்ல வைக்கிறேன் பாரு. டீல். டீல். இவ்வளவு சந்தோஷமான நியூஸ்க்கு எனக்கு எதுவுமே கிடையாதா? வா மச்சி, ஐஸ்கிரீம் கடைக்கு தான் போறேன். அங்கேயே உனக்கு பார்ட்டி வைக்கிறேன். வா. என் கணக்கையே தவிடு பொடியாக்கி என்ன பைத்தியக்காரனாக்கிட்டாங்கல்ல. ரஞ்சனி, போய் ஐஸ் கீஸ் ஏதாவது எடுத்துட்டு வா, இல்ல என் தலைய வெடிச்சிடு போல இருக்கு. ஐயோ விடுங்க அண்ணன், இவங்களுக்காக எல்லாம் போய் ஏன் உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? விட்டு தள்ளுங்க. அப்பா, நான் போய் ஐஸ் கியூப் எடுத்துட்டு வரவா? டேய், வாய மூடிட்டு நின்னுக்கோ, இல்ல அடிச்சு மூஞ்சி முதல்ல உடைச்சிடுவேன். ஏன் தான் இந்த சம்பந்தத்தை உங்களுக்கு சொன்னோன்னு இருக்குன்னு. தப்பு உன் பேர்ல இல்ல ரஞ்சனி, என்னோடது. இவங்களை நம்பி என் டைம் பணம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண பாரு. அதுக்கு என்ன சொல்லணும்? என்கிட்டயே கேம் ஆடுறாங்களா? விட மாட்டேன். ரஞ்சனி, நீ அவங்க கிட்ட போய் சொல்லு, இந்த நொடியில இருந்து அவங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு. ரகுபதினா எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுறவன் எப்படி வேணாலும் அவமானப்படுத்தலான்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? நினைச்சதை முடிச்சு காட்டாம விட மாட்டான் இந்த ரகுபதி. காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். அவங்களே வந்து என் பொண்ணை உங்க பையனுக்கு கட்டி வைங்கன்னு என் காலில் விழுந்து கதற வைக்கிறேன். இல்லாதப்பட்ட பரதேசிக்கே அவ்வளவு இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? இனிமே தான் பார்க்க போறாங்க இந்த ரகுபதியோட ஆட்டத்தை. டேய் மாங்கமணியா, என்னடா வாய பொழுதுட்டு மேல உய்யன்னு பார்த்துட்டு இருக்க? இல்ல காளி சார், அது வந்து போடா போ. போய் ஏதாவது உருப்படியான வேலை இருந்தா போய் பார்ப்போம். அப்பா, நான் போய் அண்ணகிட்ட பேசிட்டு வரட்டா? திரும்ப பிச்சிடும். உள்ள போடா போ. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க. அணுக்கு நிச்சயமா ஒரு நல்ல பையன் கிடைப்பான். உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும் சார். நீ ஏன் கவலைப்படுற புஷ்பா? சார் என்ன தெரியுமா சொல்றாரு? அணுக்கு நல்லா படிச்சவனா, ரொம்ப நல்லவனா, அவ வயசுக்கு ஏத்தவனா வரன் வரும்ன்றாரு. உன் கவலையெல்லாம் மறந்துட்டு மனசார சிரி. சிரிச்சிட்டு தான் இருக்கேன். ஐஸ்கிரீம் பார்ட்டி ரெடி. எடுத்துக்கோங்கப்பா. அம்மா எடுத்துக்கோ. சார், ஐஸ்கிரீம் சூப்பர். தேங்க்யூ. அம்மா எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு.
ஓஹோ, மொத்த குடும்பமும் ஜில்லுன்னு இருக்கீங்களோ? கூலா இருக்கிற உங்களுக்கு சூட ஒரு நியூஸ் சொல்லட்டுமா? முதலாளி நீங்க ஏங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க முதலாளி. அட, பரவாயில்லையே, கடையை உங்ககிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்க போறவனையே உள்ள வாங்க முதலாளின்னு கூப்பிடுற. என்ன சொல்றீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு சுப்பிரமணி. என்ன பாக்குற? உன் கடைய நான் வாங்கியாச்சு. அத சொல்லிட்டு போலான்னு தான் இங்க இப்ப வந்தேன். இனிமே சோத்துக்கு தான். என்ன முதலாளி இதெல்லாம்? என்னன்னா உங்களுக்கு தந்த டைம் முடிஞ்சு போச்சு. இந்த புண்ணியவா கடையை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, விற்கிறேன், அவ்வளோதான். அது எப்படிங்க முதலாளி? நான் என் கடையை உங்ககிட்ட தான் அடமானம் வச்சேன். அது எப்படி? யோ, அடமானம் வச்ச சரி, ஆனா அதை இப்போ உனக்கு திருப்பி வாங்குறதுக்கு பணம் இருக்கா? சொல்லியா? பணம் இருந்த உன் முதலாளி மொத்த பத்து தெளிவா சொல்லியா? யோ, சொல்லியா? அந்த முதலாளி யாரு? யாரு கூட வந்திருக்காரு? அது முதலாளி, நீங்க இங்க சுப்பு சார், முதலாளி இங்க இருக்கிறாரு, நீ முதல்ல சொல்றது இல்லையா? முதலாளி கடையை விற்க போறீங்களா முதலாளி? ஐயா இல்ல முதலாளி, நான் இந்த ஆள் கூட சும்மா வந்தேன் முதலாளி. ஓ, காமெடி பண்ணலான்னு சொன்னாரு முதலாளி, அதான் டைம் பாஸ்க்கு வந்தேன். முதலாளி, நான்லாம் ஒரு ஆளா உங்களுக்கு? நான் ஒரு சின்ன பையன், பொடிய முதலாளி. இந்த ஆளு கூப்பிட்டான்னு சுப்பு சார கலாய்க்க வந்தேன் பாருங்க, என்ன சிறுப்பாலே அடிச்சுக்கணும் முதலாளி. இப்ப சொல்லுங்க முதலாளி, அந்த துணி கடை யாரோடது? என்ன முதலாளி இத போய் கேட்டுக்கிட்டு? ஊருக்கே தெரியுமே துணி கடை சுப்பு சார்துன்னு. நியாயமா யார் கைக்கு கடை போகணும் முதலாளி? ஐயோ, ஒரே ஜோக்கு ஜோக்கா சொல்றாரு. கடை சுப்பு சார் கைக்கு தான் போகணும்.